Hi friends, welcome to Anna Administrative Staff College. ஸோ எய்ம் டிஎன் யூடியூப் சேனல் வழியாக பேங்கிங் ஐபிஎஸ் பிஓ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் குவான்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரெண்டுமே கம்பைன் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து ஐபிபிஎஸ் அதிகமாக கேட்கப்படுற ஒரு மதிப்பெண் வினா. சரிங்களா? டெஃபினட்டாக ப்ரிலிமினரியில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், மெயின்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்டு கொஸ்டின்ஸ் வந்து நார்மல் ரேஞ்சில் இல்லாமல் ஓவர்லெவ் மீடியம்லேருந்து ஹார் லெவல் வரைக்கும் தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஈஸியஸ்ட் கொஸ்டின் இப்போ கேட்குறது இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம எடுத்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு 0லேருந்து கிட்டத்தட்ட ஹார் லெவல் வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம் நம்ம இந்த வீடியோஸில். ஓகேங்களா? இது நான் 3 வீடியோ உங்களுக்கு தர போகிறேன். ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா, இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று ரெண்டும் கம்பைன் பண்ண கொஸ்டின்ஸ். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பெருசாலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லைனா மெமரி பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. சில விஷயங்களை மட்டும் நம்ம நுணுக்கமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் எல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த வீடியோ மட்டும் பர்டிகுலராக சிம்பிள் அதாவது இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் மட்டும் பர்டிகுலராக உங்களுக்கு டெஃபினட்டாக எஸ்எஸ்சி ரயில்வேக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி யூஸ் ஆகாமா சார்னு கேட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து இதோட கொஞ்சம் லோ லெவல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளோ ஹார்டெல்லாம் கேட்கறது கிடையாது. ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக இன்கேஸ் அவங்க ஹார்டாக கேட்டாங்க அப்படின்னா. பட் ஐம் வெரி ஷுர் உங்களுக்கு எஸ்எஸ்சி நீங்கள் எழுத போகிறீங்க, ஒரு சிஜிஎல் எழுத போகிறீங்க அண்ட் ஒரு ரயில்வே எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் போகலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கால்குலேஷன் ஷீட் இருக்குது. தயவு செஞ்சு இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பேப்பர் பென் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ்குள்ளே வாங்க. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா மறுபடியும் சொல்கிறது தான், ஸோ மேக்ஸ் கிராக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் அக்யூரசி வேணும். அந்த உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்க ஒரே விஷயம் இது மட்டும்தான். மல்டிப்ளிகேஷன்ஸ் அடிக்கிறது எல்லாமே வேகமாக வந்துருச்சு அப்படின்னால கண்டிப்பாக நம்ம ஆப்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற கான்ஃபிடன்ட் வந்துடும் நமக்கு. ஸோ அதனால் இதை நீங்கள் அடிச்சுட்டு ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும்? யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஃபார்முலா கரெக்டு தானே? ஸோ ஃபார்முலா என்ன வரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஸோ பிஎன்ஆர் டிவைட் பை 100. அதே ஃபார்முலாஸ் தான். ஓகேங்களா? பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஓகேவா? ஸோ பின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா பிரின்சிபல். ஸோ என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஓகேவா? அப்போ அமௌண்ட்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்துச்சுன்னா அமௌண்ட். நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், நீங்கள் எனக்கு 1200 திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த 1200 தான் அமௌண்ட். ஏன்னா 1000 ரூபாய் நான் கொடுத்த பிரின்சிபல், 200 நீங்கள் எனக்கு தர வட்டி, அந்த 1200 தான் அமௌண்ட் தொகை. சரிங்களா? அந்த 1000 ரூபாங்கிறது பிரின்சிபல் அசல், அந்த 200 ரூபாய் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் வட்டி. ஓகேங்களா? அப்போ அமௌண்ட்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியணும். ஓகேவா? அண்டு வேற என்ன விஷயங்கள் இதை பொறுத்தவரைக்கும் பெருசாக நம்ம லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாஸ் இல்லாமல் நான் உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ பிரின்சிபல் வந்து 1000 ரூபாங்க. பிரின்சிபல் வந்து 1000 ரூபாய். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ். ஸோ ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க நம்மக்கிட்ட, ஒரு பேசிக் கொஸ்டின். ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணால் இந்த ஃபார்முலாஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு 10%. கரெக்டு தானே? இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா பெர் ஆனம்னு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ? அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 50%. 5 வருஷத்துக்கு 50%. அப்போ இந்த 1000 ரூபாயில் 50% பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய். இதுதான் வட்டி. இப்படி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்க. நான் ஐபிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ண நம்ம தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சில கொஸ்டின்ஸ் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஹார்டாக போகும்போது உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வே மட்டும் தான் காப்பாற்றும், ஷார்ட்கட் காப்பாற்றாது. ஓகேவா? அப்போ நமக்கு ஃபார்முலாவும் தேவை, பட் நம்ம தேவைப்படுறவங்கள நம்ம ஷார்ட்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ பிரின்சிபல் 1000 rupees, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 10%ங்க. ஸோ அப்போனா 10 வருஷத்துக்கு 50%. அப்போ 1000 ரூபாயில் 50% கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியரா? இது மாதிரி நான் ஒரு 5 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ பிரின்சிபல் வந்து 2000 ரூபாங்க. ஓகேங்களா? பிரின்சிபல் வந்து 2000 ரூபாய். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு 4 வருஷம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணுவீங்க? ஒரு வருஷத்துக்கு 5%, 4 வருஷத்துக்கு 20%. அப்போ 20% ஆஃப் 2000. இவ்வளோதான் கேள்வி. 2 0 அடிச்சு விட்டுடலாம். மல்டிப்ளை பண்ணால் 400 ரூபாய். அவ்வளோதாங்க. உங்களுக்கு புரியும் நம்புறேன். சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். ஃபார்முலாலாம் தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு 5%, 4 வருஷத்துக்கு 20%. அப்போ 2000 20% 400 ரூபாய். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஒரு 15000 ரூபாய். பிரின்சிபல் 15000 ரூபாய். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு 10 இயர். ஓகேவா?
ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8%. ஸோ ஃபைன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு 8%, அப்போ 10 வருஷத்துக்கு 80%, அப்போ 80% ஆஃப் 1500, சாரி 15,000. அப்போ அடிச்சிட்டிங்கன்னா ஸோ 15 × 8னா 120, இன்னும் 2 ஜீரோவை நீங்கள் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம். கிளியரா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ பிரின்சிபல் வந்து ஒரு 3000 ரூபாய், இல்லை ஒரு 3500 ரூபாய். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 30%. இங்கே நான் அமௌண்ட் கேட்குறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், அமௌண்ட் கேட்குறேன். ஸோ அதே தான், ஒரு வருஷத்துக்கு 30%, 2 வருஷத்துக்கு 60%. இன்ட்ரெஸ்ட்னா 60%, இன்ட்ரெஸ்ட்னா 60%. எனக்கு அமௌண்ட் வேணும், அப்படின்னா 120%. 160% ஆஃப் 3500. இவ்வளோதாங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெளிவாக புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா. பட் அமௌண்ட்னா நீங்கள் அது கூட 100 ஆட் பண்ணணும். ஏன்னா எப்பொழுதுமே பிரின்சிபல் 100ன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் இங்கே 160% ஆஃப் 3500 போட்டிருக்கேன். இந்த பேசிக்ஸ் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா ஸோ பேசிக் லெவல் கொஸ்டின்ஸை வித்தின் செகண்டில் கிராக் பண்ணலாம். ஓகேவா? பட் பேங்க் எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கட்டும், கொஸ்டின்ஸ் வந்து இப்படி இருக்காது. இந்த பிரின்சிபலுங்கிற அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான அமௌண்ட், ஒரு ஹோல் அமௌண்ட்டாக இருக்காது, கால்குலேட்டிவாக இருக்கும். இதுதான் ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் பேங்க் எஸ்எஸ்சிக்கும் மற்ற எக்ஸாமினேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். கிளியரா? இப்போ இதை தான் நம்ம பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்குள்ள போக போகிறோம். நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு டாபிக் இது. கிளியரா? ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் வுட் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? கேட்டுக்கிறதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அக்கர்டு இன் 4 இயர்ஸ் அண்ட் a principal of 18,440 at the rate of 15% per annum. ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 60%. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு வருஷத்துக்கு 5%, அப்போ 4 இயர்ஸ்க்கு 16%. அப்போ 60% ஆஃப் பிரின்சிபல் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கீங்க. அப்போ 60% ஆஃப் 18,440. இவ்வளோதான். ஓகேவா? இந்த ஜீரோவை நான் அடிச்சிடுறேன். ஓகே, அப்போ என்ன வரும்? 1844 × 6. கிளியரா? இந்த ஜீரோ ஏன் அடிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பர்சன்டேஜ் கிளாஸ் பாஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த ஜீரோ நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ என்ன கிடைக்கும் இப்போ? ஸோ 4 24க்கு 4 மிச்சம் 2. இப்போ என் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக 4ல் தான் முடியணும். அப்படி பார்த்தா எந்த ஆப்ஷனுமே இல்லை, நன் ஆஃப் திஸ் தான் இருக்கு. மேபி ஆன்சர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ 4 24க்கு 4 மிச்சம் 2, 4 24 26க்கு 6 மிச்சம் 2. ஸோ 8 48, இங்கே 2 50க்கு 0 மிச்சம் 5. கரெக்டுங்களா? ஸோ 1 6 6 5 11. ஸோ 11,064 ரூபா என்னோட பிரின்சிபல், என்னோட இன்ட்ரெஸ்ட் மட்டும். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ 1 இயருக்கு 15%, 4 இயர்ஸுக்கு 60%. அப்போ கொடுத்துருக்க பிரின்சிபலில் 60% எவ்வளோ கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ அதுவும் நீங்கள் யூனிட் டிஜிட் வச்சு இன்னும் கொஞ்சம் அழகாக கிராக் பண்ண முடியும் நம்மளால. ஓகேங்களா? ஃபுல்லாக விட மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பேங்க் கொஸ்டின் தான். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நன் ஆஃப் திஸ். கிளியர்? கொஸ்டின் நம்பர் 2. A sum becomes 1.6 times of itself in 5 years at simple rate of interest. Find the rate of interest per annum. இதே கொஸ்டின் நம்ம டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, a sum becomes doubles, a sum becomes triples, a sum becomes 4 times in 5 years. Find the rate of interest. இது நம்ம டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதே தான். பட் இது நம்ம பேங்க்னால என்ன கொடுவாங்கன்னா டேரக்டா 1.6 times கொடுத்துருக்காங்க அவங்க. கிளியரா? இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி பண்ணுவோம்னா, டபுள் இருக்கு இல்லையா? ஓகேங்களா? டபுள்னா நம்ம 100ன்னு எடுத்துப்போம். டபுள்னா 2 - 1 × 100 எடுக்க சொல்லுவாங்க. அதான் 100ன்னு சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? இதே ட்ரிபிள் டைம்ஸ்னா 200 எடுப்பீங்க, 4 டைம்ஸ்னா 300 எடுப்பீங்க, 5 டைம்ஸ்னா 400 எடுப்பீங்க, 6 டைம்ஸ்னா 500 எடுப்பீங்க. 1 குறைச்சி × 100ல மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள்ஸ் அப்படின்னா ஸோ 3 - 1 × 100, அதான் இந்த 200. 4 டைம்ஸ்னா 4 - 1 × 100, அதான் இந்த 300. அப்போ நீங்க எனக்கு இந்த கொஸ்டின்ல 1.6 டைம்ஸ் சொல்றீங்க, -1 × 100. அப்போ என்ன வரும்? 0.6 × 100. அப்போ 60 டிவைட் பை. கிளியரா? 60 டிவைட் பை. கொஸ்டின்ல ஒரே ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும், 5 இயர்ஸ் அப்படின்னு. ஸோ டிவைட் பை 5 = 12 இயர்ஸ். ஸோ 12 இயர்ஸ் இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 12 இயர்ஸ் யுவர் ஆன்சர்ஸ். சரிங்களா? ஒன்றும் இல்லை, அவங்க என்ன டைம் சொல்றாங்களோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி × 100 கொடுத்துருங்க. கிளியரா? டிவைட் பை
கொஸ்டின்ல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். என்ன வேல்யூனா 5 இயர்ஸ்ங்கிற ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதை கீழே போட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இது ஷார்ட் வே. நீங்க இதை நார்மலா அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 1.6 times of itself sum becomes அப்படின்னா என்ன வரும்? 0.60p அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் நீங்க pன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, டிவைட் பை 100. இதையும் அடிச்சிடலாம். இது 1, இது 0.12. அப்போ R ஈக்குவல் டு 0.12 இன்ட்டு 100. ஸோ 12. இது ப்ரொசீஜரைஸ் போடுறது. கேட்டிங்களா? இது ப்ரொசீஜரைஸ் போடுறது, அது ஷார்ட்டாக போடுறது. இதை முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ சம் பிகம்ஸ் 1.6 என்ன மீனிங் அப்படின்னா அமௌண்ட்டை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 100 ரூபாய் கிட்டத்தட்ட 120 ரூபாயா மாறுது, லைக் அது மாதிரி. ஓகேங்களா? லைக் அது மாதிரி. ஓகேங்களா? சம் பிகம்ஸ் அப்படின்னா 100 ரூபாய் 120 ரூபாய் மாறுது. அப்போ அந்த 120 ரூபாய் பிரின்சிபலே இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த கொஸ்டின்ஸ் போதும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஷார்ட் வே. இதை முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். இது ரிப்பீட்டட் எல்லா எக்ஸாம்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ் தான். கொஸ்டின் நம்பர் 3. What will be the difference between the interest occurred on a sum of 4,500 at 12% per annum for 2 years and that 5,600 at 9% per annum for 2 years? ஸோ முதல்ல எனக்கு டிஃப்ரென்ஸ் வேணுங்க. ரெண்டு இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் வேணும். ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 4,500, ஸோ 12% 2 இயர்ஸ். இன்னொரு செட்டு பார்த்தீங்கன்னா 5,600, ஸோ 9% 2 இயர். எப்படி ஷார்ட்டாக போடலாம்? ஒரு வருஷத்துக்கு 12%, 2 வருஷத்துக்கு 24%. அப்போ 24% ஆஃப் 4,500. கரெக்டுங்களா? ஓகே, இங்க என்ன வரும் உங்களுக்கு? 5,600 இன்ட்டு ஒரு வருஷம் 9%, 2 வருஷத்துக்கு 18%. கிளியரா? ஒரு வருஷத்துக்கு 9%, 2 வருஷத்துக்கு 18%. அப்போ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் 0 மட்டும் அடிச்சு விட்டுருங்க. ஸோ அப்போ 24 இன்ட்டு 45, இங்கே 56 இன்ட்டு 18. கரெக்டா? இது நம்ம ஷார்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் பண்ணலாம். எப்படின்னா ஸோ இதுக்கு நம்மள மல்டிப்ளை பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ 24 இன்ட்டு 45. ஸோ என்ன வரும்? 20க்கு 0 மிச்சம் 2, 12, 16 6 மிச்சம் 1, 9. ஸோ 0, 8, 10. இது 1080 வருது. மைனஸ் ஸோ 56, 18. 8 மிச்சம் 4, 40, 44, 1 6 6, 1 5 5. 8 0 1, இது 10, 1008. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 72. 72 இஸ் மை ஆன்சர். 72 இஸ் மை ஆன்சர்ஸ். கிளியரா? பட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா 4 இன்ட்டு 5 0ல தான் முடிய போகுது. கரெக்டுங்களா? மைனஸ். ஸோ 8 இன்ட்டு 6னா 48. அப்போ கண்டிப்பா ரிசல்ட் 2ல தான் வரணும், 2ல தான் முடியணும் யூன் டிஜிட். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. பட் இங்கே நன் ஆஃப் திஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் பெட்டர் பி சூஸ் பண்ணியிருப்பேன். பட் நன் ஆஃப் திஸ் இருக்குன்னா நான் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். புரியுதுங்களா? 4 இன்ட்டு 5 0. அதே மாதிரி 6 இன்ட்டு 8 48. அப்போ இங்கே 0 இங்கே 8னா முடியும் போது லாஸ்ட் 2 மைனஸ் பண்ணால் 2ல தான் முடியணும். ஆப்வியஸா கரெக்டா? 2ல தான் முடியணும். அப்படி 2ல முடிஞ்சு அப்படின்னா பி இஸ் மை ஆன்சர்ஸ். ஓகேங்களா? நன் ஆஃப் திஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் இவ்வளோ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் டேரக்டா பி இஸ் மை ஆன்சர்ஸ் சொல்லிட்டு போயிடுவேன். ஓகே, இது நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின். யூஸ்வலாக ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்துருப்பாங்க. 2 செட்டு கொடுத்து 2 செட்டுக்கு டிஃபரன்ஸ் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. சேம் தான். கிளியரா? கொஸ்டின் நம்பர் 3. If a man invests equal sum at the same rate of interest on simple interest for t and t plus 4 years and the respective ratio of interest gets by man is 1:2 respectively, then find t. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈக்குவல் சம் அண்ட் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 2 செட்டு கேட்டா, 2 செட்டு. பட் இயர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். எப்படின்னா ஸோ பிரின்சிபல் அதே வச்சுக்கிறேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே வச்சுக்கிறேன். இங்கே மட்டும் டி டிவைட் பை 100. கிளியரா? அண்டு இன்னொரு செட்டு அதே பி, இதே 6, இங்கே மட்டும் டி பிளஸ் 4 டிவைட் பை அதே 100. ஸோ ரேஷியோ என்ன அப்படின்னா 1/2. இவ்வளோதான் கேள்வி. ஓகேவா? என்ன பண்ணலாம்? இதையும் அடிச்சிடலாம். ப்ராப்ளி இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா டி டிவைட் பை டி பிளஸ் 4 ஈக்குவல்ஸ் டு 1/2. ஓகேங்களா? அப்போ 2t ஈக்குவல் டு டி பிளஸ் 4. இந்த டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா டி ஈக்குவல் டு 4. அவ்வளோதான் கேள்வி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஜி, 4 years. ஆன்சர் ஆப்ஷன் ஜி. கிளியரா? ஸோ பிரின்சிபல் ஈக்குவல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் கம்ப்ளீட்டாக அடி வாங்கிடும். ஸோ 100% அடி வாங்கிடும். ஸோ டேரக்டா நீங்கள் இன்கேஸ் பிகினர்ஸாக இல்லாமல் இருக்கீங்கன்னா ஸ்மார்ட்டாக இந்த இடத்துக்கு வந்துடலாம். இவ்வளோலாம் ஸ்கிப் பண்ணிட்டு இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் தேவையில்லை, டேரக்டா இங்கே வந்துடலாம். என்ன தெரியணும் உங்களுக்கு? சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் சம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த 100 கேன்சல் ஆயிரும். நான் டேரக்டா என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டெப்புக்கு போகலாங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு டைம் ரெடியூஸ் ஆகும்னு அர்த்தம். கிளியரா?
ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? கொஸ்டின் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் ருபீஸ் 4,600 அமௌண்ட்ஸ் டு 5,428 at 3% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட, எத்தனை வருஷத்துல 4,600 அப்படிங்கிறது 5,428 மாறும் at 3% per annumல அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. ஓகேவா? இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ முதல்ல இந்த 5,428 இது வந்து பிரின்சிபல், 4,600 பிரின்சிபல், டவுட் இல்லை. கரெக்டா? இந்த 5,428 அப்படிங்கிறது அமௌண்ட், இது அமௌண்ட். எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த 4,600 மைனஸ் பண்ணா எனக்கு கிடைக்கிறது இன்ட்ரெஸ்ட் மட்டும். என்ன வரும்? 8 மைனஸ் 0னா 8, 2 மைனஸ் 1னா 2, இங்கே 14, 14ல் என்ன ஒரு 14 6 போச்சுன்னா 8, அப்போ 828 இன்ட்ரெஸ்ட் மட்டும். இல்லை 828 இன்ட்ரெஸ்ட் மட்டும். இப்போ நான் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ 828 ஈக்குவல் டு, ஸோ 4,600, ஸோ இன்ட்டு 3%, டி தான் நமக்கு வேணும், நம்பர் ஆஃப் எஸ்ஸாக வேணும், டிவைட் பை 100. இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 4 3 3, ஸோ 2 3 6, 2 7 3 21, 6 3 18. அப்போ 276 ஈக்குவல் டு 46 இன்ட்டு டி. எனக்கு டி மட்டும் வேணும் அப்படின்னா எத்தனை டைம் அடங்கும்? இங்கே 6 இருக்கு, இங்கே 6 இருக்கு, மேபி 6 டைம் அடங்க வாய்ப்பு இருக்கா? இது ஒரு டைம், இது 6 டைம். கரெக்டு தானே? 4 4 6 240, 6 36 276. ஓகேங்களா? அப்போ டி ஈக்குவல் டு 6. 6 இயர்ஸ் இஸ் ஒரு ஆன்சர்ஸ். 6 இயர்ஸ் இஸ் ஒரு ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் 4,500 ரூபா, அமௌண்ட் தான் 5,428. அப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணி கொண்டு போகணும். இது ஃபர்ஸ்ட் வே. இந்த கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற எப்படி சால்வ் பண்ணலாம்னா, எப்பொழுதுமே பிரின்சிபல் 100%, 4,600. ஓகேவா? இப்போ இன்கேஸ் இந்த கொஸ்டின் என்ன பண்ணீங்க, ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணீங்க, அதாவது பர்சன்டேஜையும் இஎஸ்சியும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, மல்டிப்ளை பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்க. கரெக்டுங்களா? அதுதான் நான் இங்கே உங்களை பண்ண சொல்ல போகிறேன். இங்கே 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் எனக்கு தேவை. ஈக்குவல் டு கிட்டத்தட்ட எவ்வளோ? 828. அவ்வளோதான். உங்களுக்கு சொல்ல புரியுதா? அதே ஃபார்முலா லைட்டாக மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, இப்போ இன்கேஸ் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஸோ 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ ரேட் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 100% 4,600, அப்போ 12% எவ்வளோப்பா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இவங்க இங்கே இது கொடுத்துட்டாங்க, இதை தான் கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. ஓகேவா? இதை சால்வ் பண்ணலாம், வேலை முடிஞ்சிடும். இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இது 1, இது அதே 276, இது 1, இங்கே அதே 6. அப்போ டி ஈக்குவல் டு 6. இதுதான் ரெண்டுமே சிமிலர் தான். நீங்கள் ஃபார்முலா மாதிரி கொண்டு வந்துருக்கீங்க, இது ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு வந்துருக்கீங்க. இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபார்முலா மைண்டில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ மொத்தமாக 6 இயர்ஸ்னால் உங்களுக்கு அது கால்குலேட் ஆகும். ஓகேவா? இதை வேற மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேபி ஆப்ஷனில் வந்து கூட. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே 3% இருக்குது, இங்கே ஆப்ஷன்ஸ் 6 இருக்குது. ஸோ இப்போ இங்கே 6 இருந்தால் தான் உங்களுக்கு 18% வரும். 18% ஆஃப் 4,600 கொடுக்கும்பொழுது 0 அடி வாங்கிறோம். 8 × 6 48 முடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏன்னா இங்கே 8 முடியுது. ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு 4 வராது, 12 வந்துடும். ஸோ 5 வராது, 5 3 5 வந்துடும். ஸோ 3 3 9, 9 6 54 வந்துடும், வராது. அப்போ நீங்கள் ஆப்ஷன் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். எப்படின்னா 3%, இங்கே வந்து 6 வருஷம், அப்படின்னா 18%. 18% ஆஃப் 4,600 நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 அடிச்சிருவீங்க. 8 6 48, லாஸ்ட்டில் 8ன்னு முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே 8ல் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எத்தனை வே வேணா இருக்குது, ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A sum of money at simple interest amounts to rupees 5,252 in 3 years and 7,788 in 7 years. What is the rate of interest per annum கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கிட்ட கேட்பாங்க, அண்ட் பிரின்சிபல் நம்ம கிட்ட கேட்பாங்க. ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஓகேங்களா? அதாவது அமௌண்ட்ஸ் டூனா என்ன அர்த்தம்னா, ஒரு தொகை இன்னொரு தொகையாக மாறுது அப்படின்னா, அது மாறின தொகையில பிரின்சிபலும் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? அப்போ ஒரு தொகை 7 இயர்ஸ்ல 7,788 மாறுது. இதுக்குள்ள பிரின்சிபலும் இருக்கு, இன்ட்ரெஸ்டும் இருக்கு. அதே தொகை 3 வருஷத்துல 5,852 ரூபாயா மாறுது. அப்போ இதுக்குள்ளேயும் பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. சரிங்களா? அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்.
இப்போ 4 இயர்ஸில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ல் 2 போச்சுன்னா 6, 8 5 போச்சுன்னா 3, 17, 17 8 போச்சுன்னா 9, 6ல் 5 போச்சுன்னா 1. அப்போ 4 இயர்ஸில் 1936. அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1936/4 கரெக்டுங்களா? ஸோ என்ன வரும்? 4 16, மிச்சம் 3, 8 32, 4 16. அப்போ ஒரு வருஷம் 484 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு வருடத்துக்கான வட்டி 484 அர்த்தம். ஒரு வருஷம் 484 இன்க்ரீஸ்னா என்ன மீனிங்? நார்மல் அமௌண்ட் ஒரு வருஷத்துல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதான் வட்டி 484 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு 3 வருஷத்துக்கான வட்டி வேணும். ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 4 3 12 2 மிச்சம் 1, 8 3 24, 25 5 மிச்சம் 2. ஸோ 4 3 12 14. அப்போ 1452 ரூபா. ஏன் 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கேன்னா 3 வருஷத்துக்கான மொத்த தொகை என்கிட்ட இருக்கு. இது அமௌண்ட் கிளியரா எழுதுறேன். 3 வருஷத்துக்கான மொத்த அமௌண்ட் 5852. ஸோ 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 1452. அப்ப அமௌண்ட்ல இருந்து நான் இன்ட்ரெஸ்ட் கழிச்சா எனக்கு கிடைக்கிறது பிரின்சிபல். இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? இது அமௌண்ட் 5852 ரூபா. அதுல இருந்து நான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதை மைனஸ் பண்ணா கிடைக்கிறது எனக்கு பிரின்சிபல். ஸோ என்ன வரும்? 2 - 2 0 0 4 4. அப்போ பிரின்சிபல் 4400. இன்கேஸ் பிரின்சிபல் கேட்டானா இப்போ நிப்பாட்டிக்கலாம் 4400. இப்போ எனக்கு வட்டி சதவீதம் கேட்டிருக்காங்க சரிங்களா? அப்போ இந்த பிரின்சிபல் தான் 100%. 100% 4400. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் 1452 எவ்வளோ பெர்சன்டேஜ்? ஓகேங்களா? இங்க என்ன வரும்? 3 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3 ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக எடுத்துக்க 3 இயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். கரெக்டா? இது 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் தான். 3 இயர்ஸ் தான் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேன். அப்போ இதையும் நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ 4 3 12, 8 3 24, 4 3 12. இதையும் அடிச்சிங்கன்னா 11 டைம் மடங்கும். அப்போ R = 11%. அவ்வளோதான். R = 11%. இப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இதையும் கேன்சல் பண்ணலாம். இதையும் கேன்சல் பண்ணலாம். இதையும் கேன்சல் பண்ணலாம். பட் இப்படி மல்டிப்ளை தான் பண்ணணும். அவ்வளோதான். இதை நீங்கள் சால்வ் பண்ணுறக்கான வே கரெக்டுங்களா? அப்போ இங்கே R இருக்குது, இங்கே 1 இருக்குது, கிராஸ் பண்ணால் R. ஸோ இங்கே நான் 11, இங்கே 1, அப்போ 11. R = 11%. ஸோ பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 11%. ஸோ பிரின்சிபல் கேட்டால் 4400. அவ்வளோதான் கேள்வி. சரிங்களா? நல்ல கொஸ்டின்ஸ். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம TNPSC அண்ட் அதர் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட், certain sum of money amounts to rupees 2900 at 4% per annum in 4 years. ஸோ ஒரு அமௌண்ட்டு ஸோ 2900 மாறுது 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 4 வருஷத்துல. அப்போ இந்த 2900 ரூபாயில பிரின்சிபலும் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கிளியரா? பட் எடுத்து எழுதும்போது எப்படி எழுத போறேன் அப்படின்னா ஸோ ஒரு வருஷத்துக்கு 4%. அப்போ 4 வருஷத்துக்கு 16%. பட் எடுத்து எழுதும் பொழுது 116% எழுத போறேன். 116% 2900 எழுத போறேன். கிளியரா? ஏன் சொல்றேன் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஏன் சொல்றேன்னா 16ங்கிறது இன்ட்ரெஸ்ட் மட்டும். பட் ஆல்ரெடி அதுக்குள்ள ஒரு பிரின்சிபல் இருக்கு. பிரின்சிபல் 100%. அப்ப 116% 2900. கிளியரா? In how many years will it amount to rupees 5000 at the rate of same interest? ஓகேங்களா? அப்ப 5000 மாற எவ்வளோ வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கண்டிப்பா எக்ஸ்னே வச்சுக்கிறேன். கரெக்டுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நீங்க எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுக்குள்ள 100 பிரின்சிபல் 16 இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த 16 எப்படி வந்துச்சு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. கிளியரா? இப்போ பாருங்க, இதை நான் சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இதையும் அடிச்சிடலாம். இது ஒரு டைம் அடங்கும், இது 4 டைம் அடங்கும். அப்போ 1 × x x. ஸோ 4 × 5 200. அப்போ 200. கரெக்டுங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 200. இந்த 200க்குள்ள இந்த 100 பிரின்சிபலை கழிக்கணுமா? கழிச்சா மிச்சம் 100 இருக்கும். ஓகேங்களா? இந்த 100 எப்படி ஃபார்ம் ஆகும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிப்ளை பண்ணி கிடைச்சா ஆல்ரெடி எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ டிவைட் பை 4 அப்படின்னா 25 இயர்ஸ் ஆகும். 25 இயர்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ரொம்ப ஷார்ட்டாக நான் போட்டிருக்கேன். இது நீங்கள் நார்மலாக போனால் இட் வில் டேக் சம் டைம். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஸோ முதல்ல 4 இயர்ஸ் 4% அப்படின்னா 16% கண்டுபிடிக்கணும். பட் நான் ஏன் 2900 எடுத்துக்கன்னா பிரின்சிபலும் சேர்த்தாம அமௌண்ட்டை தான் சொல்கிறான், மொத்த தொகையை தான் சொல்கிறான். அப்போ 100% பிரின்சிபல் 16% இன்ட்ரெஸ்ட் 116 எடுத்திருக்கேன். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் 100ங்கிறது பிரின்சிபல், 16ங்கிறது இன்ட்ரெஸ்ட். இந்த 16 எப்படி வந்துச்சுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிப்ளை பண்ணா 16 கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ 5000 ஆக எவ்வளோ ஆகுன்னு பார்க்குறேன். 5000 ஆக மொத்தம் 200ன்னு வந்திருக்கு ரிசல்ட். இந்த 200 எப்படி பிரிக்கணும்னா மொத்த அமௌண்ட் இதுல இருந்து முதல்ல 100 பிரின்சிபலை கழிச்சுட்டு வரேன்.
பிரின்சிபலாக முதல்ல கழிச்சு விட்டுறேன். இப்போ மிச்சம் 100 தான் இருக்கும். இந்த 100 எப்படி ஃபார்ம் ஆகும்? நம்பர் ஆஃப் இயர்ஸையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு 100 வரணும். கரெக்டுங்களா? ஆல்ரெடி எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ 100/4 25 இயர்ஸ். பாருங்களேன், 25 இயர்ஸையும் 4 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு 100 வரும். அப்படியே ரிவர்ஸ் தான். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 25 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ மேபி காம்ப்ளிகேட்டாக இருக்கலாம், பட் சச் அ குட் ஷார்ட்கட் இது. லேர்ன் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிளியரா? எகைன் கூட ரிப்பீட் பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட், a sum was put at simple interest at a certain rate for 3 years. Had it been put at 1% higher rate, it would have fetched rupees 5,100 rupees more. The sum is. ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 1% நான் கூட வச்சிருந்தேன் அப்படின்னா 3 வருஷத்துல எனக்கு 5,100 ரூபாய் அதிகமாக கிடைச்சிருக்கும். அப்படின்னா அதோட சம் என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் லென்த்தியா ப்ரொசீடா போட்டீங்கன்னா முதல்ல அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அதுலேருந்து 100 கூட்டி எல்லாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா பண்றேன். எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 1% ஏற்றணும். கரெக்டுங்களா? அப்போ 3 வருஷத்துக்கு 3% ஏறி இருக்கும். கரெக்டு தானே? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1% கூட்டினா 3 வருஷத்துல எனக்கு 5,100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1%னா 3 வருஷத்துக்கு 3% கூடி இருக்கும். அந்த 3% கூடுனது தான் 5,100 ரூபாய். சம் கேட்டிருக்காங்க. சம் எப்பவுமே 100%. 100% எவ்வளோ? இந்த 3 நீங்க 17 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 51 கிடைக்கும். 2 ஜீரோவை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 100ஐயும் நீங்க 17 2 ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 17 2 ஜீரோ எகைன் 2 ஜீரோ. ஸோ இதுதான் உங்களோட ரிசல்ட். 1,70,70,000. ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ரொம்ப அழகான ஷார்ட்கட்டுங்க இது. இவ்வளோதான் விஷயம். 1% நான் ஏற்றுறது மூலியமா 3 வருஷத்துல 5,100 ரூபாய் கிடைக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1%னா 3 வருஷத்துக்கு 3%. அந்த 3% சேஞ்சஸ் தான் 51,000. அப்போ சம்னா 100% 100% இவ்வளோதான் கேள்வி. சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,70,000 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட். So Sabna borrowed a certain sum of money from Kavita under the following repayment scheme based on simple interest. 8% for first initial 2 years. அப்பனா 16%. ஞாபகம் வச்சுக்கோங்க. 9.5% per annum for next 4 years. 9.5% for next 4 years. So 2 yearsனா 19 வரும். 4 வருஷம் 38% வரும். கரெக்ட் தானே? ஓகேவா? 11% per annum for the next 2 years. அப்பனா 22%. 12% per annum after the 8 years. After the 8 years na என்ன மீனிங்? இங்க 2 years முடிஞ்சிருச்சு, இங்க 4 மொத்தம் 6, இங்க 2 8. 8 years முடிஞ்சது தான் 12% per annum. அப்ப எத்தனை வருஷத்துக்கு வருங்கிறத எப்படி பார்க்கிறதுனா, find the amount which is sum of rupees 9,000 taken for 12 years become at the end of 12 years. அப்ப மொத்த டேர்ம் 12 years. 12 yearsல இங்க 2, இங்க 4 6, இங்க 8 முடிஞ்சிருச்சு. ஸோ 12 8 முடிஞ்சா மிச்சம் 4 years இருக்கும். அந்த 4 years ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% per annum. இவ்வளவுதான் விஷயம். அந்த 4 years ஓகேங்களா? அந்த 4 years ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% per annum. ஏன்னா அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க 12% per annum after the first 8 years. 8 years எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12%, 4 வருஷத்துக்கு 48%. 48%. கிளியரா? இப்போ நான் மொத்தமா ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. இங்க 48, 48 + 20 70, 70 + 38 108, 108 + 16 அப்படின்னா 124. சரிங்களா? அப்போ 124% தான் இன்ட்ரெஸ்ட். கிளியர்? இன்ட்ரெஸ்ட் 124%. பட் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த அமௌண்ட் விச் இஸ் சம் ஆஃப் rupees 9,000 டேக்கன். அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க எடுக்கிறது 224% எடுக்கணும். இது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். எனக்கு பிரின்சிபலும் சேர்க்கணும். பிரின்சிபல் எப்பொழுதுமே 100% எடுத்துக்குவீங்க. அப்ப 224% தான். சரிங்களா? எவ்வளவு கண்டுபிடிச்சா போதும். 100% அவங்க கொடுத்துருந்தா 9,000. அப்ப 220% எவ்வளோ? இவ்வளவுதான் கேள்வி. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? 16% எங்க இருந்து வந்துச்சு, 38 எங்க இருந்து எடுத்து. இங்க சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் 8 years. 8 yearsனா மொத்த பீரியட் எவ்வளவு தெரியும்? மொத்த பீரியட் 12 years. 12 8% மிச்சம் 4 years. அப்ப லாஸ்ட் இந்த 12% வந்து 4 yearsக்கு 48%. மொத்தமா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 124% வந்திருக்கு. நீங்க இந்த அமௌண்ட் கேட்டிருக்கீங்க. பிரின்சிபல் ஒரு 100%. அப்ப 220% எவ்வளவு கண்டுபிடிச்சா போதும். ஸோ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இதையும் நம்ம அடிச்சிடலாம். ஸோ இங்க 1 × x x = 224 × 90. ஸோ என்ன ஒரு 4 3 36 6 மிச்சம் 3. ஸோ 20 18 21 1 மிச்சம் 2 29 18 20 ஒரு 0. ஸோ 20160 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ 20160 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதாங்க.
கொஸ்டின்ஸ் பார்க்க லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் விஷயம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அமௌண்ட்னு வந்துச்சுன்னா அதில் 100% பிரின்சிபல் இருக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே. ஏன் இந்த 224 போட்டிருக்கோம், ஏன் 124 வந்துச்சுங்கிறதுக்கான மீனிங் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுனாலே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தங்க, பிரச்சனையே கிடையாது. என்ன எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் நம்மளால. கிளியரா? நெக்ஸ்ட். So a man invested a sum at a certain rate of interest on a simple interest and he got 60% more amount after the 8 years. ஓகேங்களா? 60% more amount. அப்போ என்ன அர்த்தம்? நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு 160 ரூபாய் கிடைச்சிருக்கிறதா அர்த்தம். 60% more amount. ஓகேவா? After 8 years. If he invest 9,600 at the same rate of interest on simple interest and find the total interest he would get after 4 years கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு தொகை 100 ரூபாங்கிறது 160 ரூபாயா மாறுது. கரெக்டுங்களா? எப்போனா 8 இயர்ஸில். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? இவ்வளோதான் முதல் கேள்வி, முதல் லைன்லேருந்து கேள்வி. ஸோ அவங்க என்ன சொன்னால் 100 ரூபாய் 160 ரூபாயா மாறுது. அப்போ 8 இயர்ஸில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? அப்படியே போகலாம், நம்ம 100% நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். கேட்டிங்களா? அப்போ 60% 8 இயர்ஸ் எவ்வளோ? அவ்வளோதான். ஓகேவா? இதே அடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60/8ன்னு வரும். இதே நம்ம மாற்றினீங்கன்னா 15/2 7.5%. அவ்வளோதான். இது நீங்கள் இப்படி தான் போடணும் அவசியம் இல்லை, ஃபார்முலா கூட போட்டுக்கங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், பிரின்சிபல் 100ன்னு வச்சுக்கோங்க, அமௌண்ட் 160 ரூபா, 60% அதே 160 ரூபா. பட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபா தான். கரெக்டுங்களா? 8 வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சிருங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் ஹி இன்வெஸ்ட் 9,600 the same rate of interest. எனக்கு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன மீனிங்? இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதை கண்டுபிடிக்கிறது இவ்வளோ ஸ்டெப் பண்ணியிருக்கேன். இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன சொன்னால் 4 இயர்ஸில் எவ்வளோ அமௌண்ட் வரும்? ஸோ ஒரு இயரில் 7.5% அப்படின்னா 4 இயரில் எவ்வளோ இருக்க முடியும்? 2 வருஷத்தில் 15, 4 வருஷம் 30%. அப்போ எனக்கு என்ன வேணும்? 30% ஆஃப் 9,600 வேணும். இவ்வளோ தான் கேள்வி. 2 0 அடிச்சு விட்டுடலாம். மல்டிப்ளை பண்ணால் 3 6 18 8 மிச்சம் 1, 3 9 27 28 ஒரு 0. அப்போ 2880 உங்களோட ஆன்சர்ஸ். அவ்வளோதான், 2880 உங்களோட ஆன்சர்ஸ். கிளியருங்களா? கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரின்சிபல் இருக்கும் அப்படின்னு, அதுலேயே நம்ம அசம்ஷன் தான். பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு அமௌண்ட்டு 60% மோர் அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னா பிரின்சிபல் 100, அமௌண்ட் 120, இன்ட்ரெஸ்ட் மட்டும் 60. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருவீங்க. கிளியரா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். ஸோ இதை வச்சு தான் அடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பிரின்சிபல் 1600, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வரணும் 4 இயர்ஸ்க்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 7.5%, 2 வருஷத்துக்கு 5, 4 வருஷத்துக்கு 30%. அப்போ 1600 30% எவ்வளோ கண்டுபிடிச்சிங்கன்னா கொஸ்டின்ஸ் முடிஞ்சிடும். ஸோ 2880 உங்களோட ஆன்சர்ஸ். கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட். A man invested ₹8,000 in each schemes A and B. Scheme A offers simple interest at the rate of 9% per annum for 3 years, while scheme B offers simple interest at the rate of 8% per annum for 4 years. Find the total interest get by man from both schemes. ரெண்டு பக்கமுமே 8000 ரூபா தான் அவரே இன்வெஸ்ட் பண்றாரு. கரெக்டுங்களா? அதே 8000 ரூபா, இது ஸ்கீம் ஏ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9% ஃபார் 3 இயர்ஸ். அப்படின்னா என்ன வரும்? 27%. இது ஸ்கீம் ஏ. ஸ்கீம் பியில் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சேம் அமௌண்ட், ஏன்னா ஈச் ஸ்கீம் அதே அமௌண்ட் தான், பிரின்சிபல் அதே 8000. இது ஸ்கீம் பி. கரெக்டுங்களா? இங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா, ஒரு வருஷத்துக்கு 8%, 4 வருஷத்துக்கு 32%, 32%. இவ்வளோதான் கேள்வி. இதோட இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க, இதோட இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க, கூட்ட போறீங்க. ஓகேங்களா? ஸோ 27% அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 2 0 மட்டும் அடிச்சு விட்டுலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 8 56 6 மிச்சம் 5, 2 8 16 21. இது ஃபர்ஸ்ட் அமௌண்ட். இது ஃபர்ஸ்ட் அமௌண்ட். ஐ மீன் இன்ட்ரெஸ்ட். இங்கே என்ன வரும்? பர்சன்டேஜையும் 2 0 அடிச்சு விட்டுலாம். ஸோ 2 8 16 6 மிச்சம் 1, 3 24 25 0. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணனா 2160 2560 0 2 1 7 4 4720 4720 is answers. 4720. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளஸ்ட் வே. பட்டுங்களா? இது நீங்கள் பிஎன் எல்லாம் போட்டால் கொஞ்சம் டிலே ஆகும். உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா இதுதான். ஏன் 27% ஈஸியாக எடுத்தோங்கிறத மட்டும் தான் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? 2 different amounts are invested in 2 schemes. ஸோ போன கொஸ்டினில் வந்து சேம் அமௌண்ட்டு, நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், 2 different amount. ஸ்கீம் ஏ amount X is invested at X% per annum. And in scheme B amount X plus 1400, அதாவது அந்த அமௌண்ட்டை விட 1400 எக்ஸஸா 12% per annum.
ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன அர்த்தம்னா ரெண்டுமே 2 இயர்ஸ் தான் டைம். பட்வீன் போத் இன்ட்ரெஸ்ட் இஸ் ருபீஸ் 8,880. டிஃபரன்ஸ் எத்தனை 880 ரூபா. தென் ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1400 வச்சுக்கிறேன் கேட்டிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, அப்போ 24%. கிளியரா? இதுக்கும் அடுத்த அமௌண்ட் எக்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8, அப்போ 16%. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 880. இவ்வளோதான கேள்வி அவங்க கொடுத்துருக்கிறது. சிம்பிளாக சொல்லலாம் இவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் 1/100 வெளியே எடுத்துடுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணேன்னா 24x ப்ளஸ் ஸோ 24 × 14. ஸோ என்ன வரும் 16 காரி மிச்சம் 1 8 9 4 2 6 3 1 336. ஸோ 336 2 0 கேட்டிங்களா. -16x = 880. இந்த 100 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளையாக போகும் கேட்டிங்களா. 24x - 16x அப்படின்னா ரிசல்ட் 8x. 8x + 33,600 = 88 0 2 0 போட்டுறேன். ஏன்னா இந்த 100 அந்த பக்கம் போது மல்டிப்ளையாக போகும். எனக்கு 8x மட்டும் வேணும் அப்படின்னா 88,000 இருந்து நீங்கள் 33,600 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் 0 0. ஸோ 0 இங்கே 6, அப்போ ரிசல்ட் 4 கேட்டிங்களா. ஸோ இங்கே 7 இருக்கும், 7 3 4 8 3 5 கேட்டிங்களா. அப்போ 8xோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 54,400. ஓகேவா. அப்போ x = /8 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா ஸோ 6 8 48 கேட்டிங்களா. மிச்சம் 8 8 64 2 0. அப்போ ரிசல்ட்டு 6,800. ரிசல்ட்டு 6,800. அவ்வளோதாங்க கேட்டிங்களா. அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை நீங்கள் அப்படியே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாலே போதும். மேற்கொண்டு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா. இது டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு. இது எக்ஸ் + 1400. ஸோ இது வந்து 8%, 2 இயர்ஸ் 16%. அது 12%, 24%. ஸோ 100 வெளியே எடுத்துறீங்க, 1/100 வெளியே எடுத்துருங்க. ஸோ 24 × x 24x 24 × 1400 33,600 -16x. இதை மைனஸ் பண்ணால் 8x. ஸோ 33,600. இந்த 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளைல வரும். அப்போ 88,000. 88,000 33,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 54,400 வரும். 8x 54,400 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 6,800. என்கிட்ட கேட்டிருக்க கேள்வியே ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான். அப்போ ரிசல்ட் 6,800. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். A man invested ₹x at 15% per annum simple interest for 4 years and ₹1.35x at 18% per annum simple interest for 3 years. If total interest received by a man is ₹15,948, then find the value of ₹3.12x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. கேட்டிங்களா. இது எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ 18% per annum for 3 years அப்படின்னா 54 வரும். 1.35ஓட 54 மல்டிப்ளை பண்ணும். எனக்கு கேட்டா கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். 1.35 × 54 பாயிண்டில் போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்க்கான வேல்யூவை ஜஸ்ட் 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன் தெரியுமா. அப்போ தான் இங்கே எக்ஸ்கில் நான் 100 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 135 முழு நம்பராக கிடைக்கும். சரிங்களா. அப்போது இதை நான் எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ₹100 தான். அப்போ 15% per annum 6 years எனக்கு என்ன கிடைக்கும் 100ல் 60%. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 60 ரூபா கிடைக்கும். கேட்டிங்களா. அடுத்து இங்கே 1.35xனா 1.35 × 100 135 ரூபா கிடைக்கும். 135 ஓகேங்களா. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 54%. 18 3 54 54% ஆஃப். ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் பை 100. இது 27, இது 20, இது 10, இது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 27. கேட்டிங்களா. அப்போ 729 டிவைட் பை 10 அப்போ 72.9. ஓகேவா. அப்போ நான் ₹100 அசலாக எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு கிடைக்கிற மொத்த இன்ட்ரெஸ்ட்டு 72.9. அங்கே இங்கே ஒரு 60. ஸோ 9 2 13 132.9 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும் மொத்தமாக. ஞாபகம் வச்சுக்கோங்க
100 நான் வந்து அசலாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 100 நான் வந்து அசலாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு மொத்தமாக 132.9 ரூபா டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு கிடைக்கும். கிளியரா? அப்போ எனக்கு மொத்த இன்ட்ரெஸ்டா 15,948 வேணும்னா நான் பிரின்சிபலா எவ்வளோ எடுத்துருக்கணும்? இவ்வளவுதான் கேள்வி. ஓகேவா? இது எப்படி நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா இங்க பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இங்க ஒரு 0 ஆட் பண்றேன், இந்த பாயிண்டை கட் பண்றேன். 132.9 1390 கொண்டு போறேன். சரிங்களா? இது ஒரு டைம் மடங்கும், இது 12 டைம் மடங்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா 1329 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 13,290 வரும். சரிங்களா? ஸோ அதுக்கு நியர் தான் 15,000 இருக்கு. அப்போ 10 விட கூட வரணும், 10 விட கூட வரணும். இங்க 9, இங்க 8, 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் 8 கிடைக்கும். அப்போ 12 தான் ஆன்சர், வேற ஆப்ஷனே இல்லை. கரெக்டுங்களா? அப்போ ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 1000ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 12,000 தான். எக்ஸோட வேல்யூ 12,000. எக்ஸோட வேல்யூ 12,000. கரெக்டுங்களா? பட் எனக்கிட்ட கேட்டிருக்கிறது எக்ஸ் கேட்கல, 3.12 எக்ஸ் கேட்டிருக்கீங்க. அப்போ 3.12 இன்ட்டு 12,000. இங்கே 2 டாட் இருக்கு, 2 0 அடிச்சு விட்டுறான். அப்போ 312 இன்ட்டு 120 என்ன வரும்? 12 2 24க்கு 4 மிச்சம் 2, ஓர் 12 14க்கு 4 மிச்சம் 1, 12 2 36 37 ஒரு 0 இருக்கு. ஸோ 37,440 37,440. கிளியரா? ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். ஜஸ்ட் எக்ஸ்க்கான வேல்யூ 100ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ 100ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எவ்வளோ வரும்னா 60%, 15% 4 years 60%. அப்போ மொதல் ஸ்கீம்ல எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் 60. செகண்ட் ஸ்கீம்ல நான் வந்து 100 ரூபா போட்டேன் இல்லையா, எக்ஸுக்கு போல 100 போட்டேன்னா 135 ரூபா இருக்கும். அந்த 135 ரூபாயில 18% 3 இயர்ல எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் 22.9 ரூபாய். அப்ப நான் மொத்தமா 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்வெஸ்ட் அப்படின்னா ஓகேங்களா, எனக்கு மொத்தமா எவ்வளவு கிடைச்சிருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க 72.9, இங்க 60. ஸோ மொத்தமா 138.9 ரூபாய் கிடைச்சிருக்கும். எக்ஸோட வேல்யூ 100 இருந்துச்சுன்னா மொத்தமா எனக்கு 132.9 ரூபாய் கிடைச்சிருக்கும். அப்ப எனக்கு மொத்தமா 5,040 வரணும்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? இவ்வளவுதான். இங்கேயும் பாயிண்ட் இருக்கு, என்ன பண்றேன், இங்க ஒரு 0 ஆட் பண்றேன், இங்க இந்த பாயிண்ட கட் பண்றேன். அப்ப இதுவும் 12 டைம் மடங்கும், மல்டிப்ளை பண்ணா 12,000. எக்ஸோட வேல்யூ 12,000. எங்க நீங்க எக்ஸோட வேல்யூ கேட்கல, 3.12 எக்ஸ்ட்ரா வேல்யூ கேட்டிருக்கீங்க. அப்ப 3.12 12,000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30,440. கிளியருங்களா? நெக்ஸ்ட், the simple interest on a certain sum at 15% per annum for 5 years. அப்படின்னா பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? டக்குன்னு சொல்லணும். 15% per annum 5 years 75%. ஓகேங்களா? is rupees 15,500 more to simple interest on the same at 12% for a same period. சேம் பீரியட்னா அதே 5 years தான். அப்போ 60%. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 15% தான். அவங்க சொல்ல 1,500. என்ன கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட? ஃபைண்ட் த சம். சம் எப்பவுமே 100%. அப்பா என்ன வரும்? 5 இன்ட்டு 100னா 1,500, 100 இன்ட்டு 100னா 10,000. ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு சர்டன் சம் இருக்கு, அதை 15%ல இன்வெஸ்ட் பண்றேன் 5 வருஷத்துக்கு. ஸோ அதே சம்மா 12% per annum சேம் பீரியட் இன்வெஸ்ட் பண்றேன். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 1,500 ரூபா. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் 75%, செகண்ட் டைம் வந்து 60%. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 15%, அதுதான் 1,500 ரூபா. 100% எப்போ? ஏன் 100% கண்டுபிடிக்கிறீங்க? சம் எப்பவுமே 100%. கிளியரா? நெக்ஸ்ட், 2 equal sums were borrowed at 10% per annum for 2 years and 3 years respectively. அப்போ 2 இயர்ஸ்க்கு வரக்கூடிய பர்சன்டேஜ் 20%, 3 இயர்ஸ்க்கு வரக்கூடியது 30%. ரெண்டுமே சேம் சம். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். த டிஃபரன்ஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் வாஸ் rupees 2,420 rupees. போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் கிட்டத்தட்ட சேம் தான். கரெக்டுங்களா? அப்போ இந்த 10% தான் அவங்க சொல்ல கொடுத்துக்க அந்த இன்ட்ரெஸ்ட் 2,420. அப்போ 100% எவ்வளோ? ஸோ 2420, இன்னொரு 0 மட்டும் ஆட் பண்ணால் போதும். கரெக்டுங்களா? இன்னொரு 0 மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் கொஸ்டின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், a man invested rupees 1,460 in each scheme. ரெண்டு ஸ்கீம்லையுமே 1,460 தான் இன்வெஸ்ட் பண்றாரு. ஸ்கீம் ஏ ஆஃபர் சிம்பிள் 10% per annum for 5 years and ஸ்கீம் பி ஆஃபர் சிம்பிள் 10% per annum for 8 years. சேம் சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தாங்க இது. ஸோ 10% per annum 5 years, இப்போ 50%. அடுத்து ஸ்கீம் பி 10% 8 years, அப்போ 80%. டிஃபரன்ஸ் என்ன? 30%. அப்போ 30% என்ன வரும்? 30% ஆஃப் 1,460. ஸோ டிவைட் பை 100 இன்ட்டு 1,460. இதே அடிச்சிடலாம். இப்போ 146 இன்ட்டு 3. ஸோ 6 3 12 8 மிச்சம் 1, 4 3 12 13 3 மிச்சம் 1, 438ங்க. அவ்வளோதான். ஸோ 438 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 438 இஸ் யுவர் ஆன்சர்ஸ்.
நெக்ஸ்ட், a sum of rupees 2200 is invested at the two different rates of interest. சேம் அமௌண்ட் தாங்க, பட் ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேட்ல இன்வெஸ்ட் பண்றேன். The difference between the interest got after 4 years. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தமா 4 years இன்வெஸ்ட் பண்றேன். is rupees 220 rupee 20.40 rupee. What is the difference between the rate of interest கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? மொதல் இதில் 2200 இன்வெஸ்ட் பண்ணுறேன், 4 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R1 வச்சுக்கலாம், டிவைட் பை 100. செகண்டும் அதே அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதே இயர் தான், பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸு டிவைட் பை 100. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 202.40. என்ன பண்ணலாம்? இதையே அடிச்சிடலாம். என்ன வரும்? 22 × 4 88. அப்படியே வெளியே எடுத்துட்டிங்கன்னா R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு 202.4. அப்போ R1 மைனஸ் R2 வேணும் அப்படின்னா 202.40 டிவைட் பை 88. கரெக்டா? ஐ திங்க் 40 8க்கு ஐ திங்க் 8ல் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 18 88. ஸோ 2 8 16, மிச்சம் 4, 5 8 40, மிச்சம் 2, 3 24. ஸோ 25.30. இன்னும் என்ன பண்ணலான்னா, ஸோ 2 பவுன் 22 பாயிண்ட்டு, ஸோ 3 பவுன் 2.3ங்க. 2.3 இஸ் மை ஆன்சர்ஸ். 2.3 இஸ் மை ஆன்சர்ஸ். கிளியரா? இதுவும் டிஎன்பிஎஸ்சி கேட்குற கொஷின்ஸ் தான், பட் அங்கே நம்பர் வந்து ஹோல் நம்பராக கொடுத்தோம்னா டிஎன்பிஎஸ்சி, ஸோ கொஞ்சம் பாயிண்ட் வச்சு கொடுத்தாங்கன்னா அது பேங்க் எஸ்எஸ்சி. கிளியரா? நெக்ஸ்ட், ஸோ பி இஸ் rupees 21,000. அதாவது பின்னா பிரின்சிபல் 21,000, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10% அண்ட் டி இஸ் 5 years. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பிரின்சிபல் 21,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5. 1/5 ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஃப்ரம் ஸ்கீம் பி, அந்த பி ஃப்ரம் ஏ. கேட்டுங்களா? இன்வெஸ்டர் இன் பி ஃபார் 3 years. அப்போ அது ஏன்னு வச்சுக்கோங்க. கேட்டிங்களா? அந்த ஏல ஸோ 21,000, ஸோ 10% 5 years, அப்படின்னா 50%. 50% 21,000 என்ன வரும்? 10,500. இதுதான் இன்ட்ரெஸ்ட். சிம்பிளா முடிச்சிடலாம். கரெக்டா? 10% 5 வருஷம், 50% 21,000 10,500. இதுல 1/5 நான் எகன் இன்வெஸ்ட் பண்றேன். 1/5 என்ன வரும்? 2,100. 20 1 2,100. ஓகேங்களா? 1/5 ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஃப்ரம் ஏ, இன்வெஸ்டர் இன் பி ஃபார் 3 years. ஸோ ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் பி ஆஃப்டர் 3 years. ஓகேங்களா? இது 3 years ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஸோ நான் பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே வச்சுக்கிறேன். அப்படின்னா 30%. என்ன வரும்? அடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ 1 3 3 2 3 6 630 ரூபா வரும். பட் என்கிட்ட கேட்டுக்கிறது ஃபைண்ட் த அமௌண்ட்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணது 2,100 பிரின்சிபலை, ஸோ 630 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் 0 3 7 2 2730. அவ்வளோதான். 2730. 2730. இதுதான் உங்களோட ஆன்சர்ஸ். கிளியருங்களா? ஸோ முதல்ல ஒரு பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 1/5 இன்னொரு ஸ்கீமில் போடுறீங்க. ஸோ அங்கே வந்து 3 years ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அதனால பல இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன், 10% எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ ஆஃப்டர் 3 years பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 630 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். பட் என்கிட்ட கேட்ட கேள்வி ஃபைண்ட் த அமௌண்ட். ஃபைண்ட் த அமௌண்ட்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2,730 சரியான ஆன்சர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், amount rupees 1 lakh is invested in 2 types of shares. First yield at the interest of 9% per annum and the second 11% per annum. If the total interest at the end of 1 year is 9.34%, then the amount invested in each share was. Okay. இதை நீங்கள் 3 மெத்தடில் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? செகண்ட் வந்து அந்த 10,000 மாற்றி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாற்றி இன்வெஸ்ட் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு, அது வந்து 9%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 டிவைட் பை 100. கேட்டிங்களா? ப்ளஸ்ஸு அடுத்த எல்லாம் இந்த 1 lakh மைனஸ் எக்ஸு டிவைட் பை 100. இது வேணா 11% ஈக்குவல் டு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.34% அப்படின்னா, ஸோ 1 lakh அதில் 9.34% கண்டுபிடிச்சு நீங்கள் எக்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? இதுவும் பண்ணலாம், தப்பே இல்லை. ஓகேவா? பட் இந்த கொஸ்டின் நான் எப்படி அப்ரோச் பண்ண போறேன்? மிக்சர் அண்ட் அலிகேஷன். மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் ஆல்ரெடி ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க நம்மளோட கமெண்ட்ல. என்னன்னா, மிக்சர் அலிகேஷன்ஸ் ஓகே சார், பட் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க. மிக்சர் அலிகேஷன் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா, மோஸ்ட்லி ரேஷியோஸ் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஸோ 2 குரூப்போட வேல்யூஸ் கொடுத்துருப்பான். ஏ குரூப்,
பி குரூப் 2 குரூப்போட வேல்யூ கொடுத்துருப்பான், அதோட காமன் வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல ஒன்னு வந்து 9%, இன்னொன்று 11%. இதுதான் அந்த காமன் வேல்யூ. கிளியரா? இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்ற மாதிரி இருக்குன்னா ஏவோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஏங்கிறது பாய்ஸோட எண்ணிக்கை, கேர்ள்ஸோட எண்ணிக்கை, ரெண்டு கம்பேர் பண்ண எண்ணிக்கை. இது மாதிரி கொடுத்துருக்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். மிக்சட் அலிகேஷன்ஸ் மொத்தமாக 3 விஷயம் நம்பர்ஸ் தான் இந்த கொஸ்டின்ல இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காமனாக கொடுத்துருக்க வேல்யூ 1 விட கம்மியாகவும் இன்னோட அதிகமாகவும் இருக்கும். இப்போ இங்கே 9 3/4 பார்த்தீங்கன்னா 9 விட அதிகமாக இருக்கு, 11 விட கம்மியாக இருக்கு. இதுதான் மிக்சட் அலிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கான அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பிளேசஸ். நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம் இதை. கரெக்டுங்களா? இப்போ இது எப்படி மிக்சட் அலிகேஷன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள், ஜஸ்ட் அசம்ஷன் தான். ஒருவேளை அந்த 1,00,000த்தையும் நான் 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா, 1,00,000த்துல 1% வந்து 1000. அப்போ 9% 900. சாரி 9000. கரெக்டா? ஃபர்ஸ்ட். செகண்ட், ஒருவேளை அந்த 1,00,000த்தையும் நான் 11% இன்வெஸ்ட் பண்ண எனக்கு கிடைக்குது 11,000. எல்லாமே அசம்ஷன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 9%க்கான டர்னு, இது 11%க்கான டர்ன். ஓகேங்களா? பட் காமனா என்ன சொல்லிருக்காங்க, 9 3/4% கிடைச்சிருக்காங்க. ஸோ 9 3/4% என்ன அர்த்தம்னா 9.75 அர்த்தம். கரெக்ட் தானே? 9.75 9.75 அர்த்தம். அப்போ இந்த 1,00,000த்தையும் நான் 9.75 இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் 9,750 ரூபாய். கேட்டீங்களா? நீங்க பாருங்க, எப்பொழுதுமே இதை விட ஒரு வேல்யூ கூட இருக்கும், அதே மாதிரி ஒரு வேல்யூ கம்மியா இருக்கும். இப்போ ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை விட இது அதிகம், இதை விட இது அதிகம். இதுதான் காமன் மிக்சட் அலிகேஷன் ரூலோட காமன் ஐடியா. ஓகேவா? இப்போ நான் 11ல இருந்து மைனஸ் பண்ணேன்னா இந்த பக்கம் ஒரு 250, அந்த பக்கம் ஒரு 1000. அப்போ 1250 மைனஸ் பண்ணி இங்கே போடணும். இப்படி மைனஸ் பண்ணேன்னா 9750 இருந்து 9000 போச்சுன்னா 750. கிளியரா? அப்போ இதையும் அடிச்சு விட்டுருங்க. இது 325, இது 525. அப்போ கொடுத்துருக்க மொத்த வேல்யூவை 5:3 பிரிங்க. 5:3 பிரிங்க. மொத்தமாக 1 lakh கொடுத்துருக்கீங்க. இதை நீங்கள் 8ஆ பிரிச்சிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12500 கிடைக்கும். கரெக்டுங்களா? 12500 கிடைக்கும். அப்போ 5 பகுதி 12500 அப்படின்னா இது 62500 இருக்கும். இங்கே 125 அப்படின்னா ஸோ 3 5 15, மிச்சம் 1, 3 2 6 7 1. அப்போ 62,500 ஒரு போர்ஷனு, 37,500 ஒரு போர்ஷனு. ஆப்ஷன்ல இருக்கா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். இதுதான் மிக்சர் அண்ட் அலிகேஷன் ரூல். எகைன் ரிப்பீட் பண்ணுறேன். மொத்தம் 3 ஷேர்ஸ் இருக்குது, 3% இருக்குது. ஒருவேளை அந்த 1,00,000த்தையும் நான் 9% ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கு 9,000 கிடைக்கும். ஒருவேளை அந்த 1 lakhையும் 11% இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 11,000 கிடைக்கும். 1 year, எல்லாமே கம்ப்ளீட்டாக 1 year. பட் கொஸ்டின் வைஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 9 3/4, அப்படின்னா 9.75. அப்போ 9.75% இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு 9,750 ரூபா கிடைக்கும். சரிங்களா? இது வந்து இங்கே மைனஸ் பண்ணால் 1,250, இல்லை இந்த மைனஸ் பண்ணால் இங்கே 750. அப்போ நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்னா இன்னும் சிம்பிளை பண்ணீங்கன்னா 5:3 ரேஷியோவில் முடியும். மொத்தமாக 1 lakh இருக்கு. 1 lakh 8ஆ உடைச்சிங்கன்னா ஒரு பார்ட் 12,500. அப்போ இந்த பக்கம் 5 பார்ட் வரணும், 62,500. இந்த பக்கம் 3 பார்ட் வரணும், 37,500. இந்த பக்கம் வந்தது 9%க்கான ஷேரு, இந்த பக்கம் வந்தது 11%க்கான ஷேரு. என்கிட்ட பெக்குலியராக கேட்கல, அவங்க காமனாக கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி. இவ்வளோதான். கிளியர்? ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான், ரொம்ப டஃப்லாம் இல்லை. நெக்ஸ்ட், ஸோ a sum of money gives an interest of 2/5 of itself in t years. When it is given in the rate of 20%, find the amount after t plus 4 years கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த 2/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, a sum of money gives an interest 2/5னா 5 ரூபாய் பிரின்சிபல், 2 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்தாலே sum of money gives an interest 2/5 என்ன அர்த்தம், நான் 5 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 2 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். இப்போ பிரின்சிபல் 5 ரூபான்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் 2 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம அப்படியே கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணலாம். 2 ரூபாய் இன்ட்ரெஸ்ட், 5 ரூபா பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20 டிவைட் பை 100. கரெக்டுங்களா? இது 100. அப்போ டி ஈக்குவல் டு 2. கரெக்டுங்களா? டி ஈக்குவல் டு 2. ஓகே, நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா டி பிளஸ் 4 years அமௌண்ட் தான் கேட்குறாங்க. கேட்டிருக்கிறது அமௌண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அதே 2 ரூபா அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்களா? ஸோ அதே 5 ரூபா. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டி பிளஸ் 4, டியோட வேல்யூ 2, அப்போ 2 + 4 6 இன்ட்டு 20% டிவைட் பை 100.
இதையும் அடிச்சிடலாம். அப்போ ரிமைனிங் 6 தான் உங்களுக்கு ஆன்சர்ஸாக இருக்கும். கரெக்டுங்களா? பட் ஆப்ஷன் அந்த வேல்யூ வரலையே, என்ன பண்ணலாம்? ஒன்றுமே கிடையாது. நான் என்ன பி என்ன வச்சுக்கிட்டேன், பிரின்சிபலை நான் 5 ரூபாயா வச்சுக்கிட்டேன். இப்போ அப்படியே கொண்டு போய் ஆப்ஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2/2 இருக்கு இல்லையா, 2/2 இன்ட்டு 5 சரிங்களா, இன்ட்டு 5 என்ன கிடைக்கும்? 22 இன்ட்டு 5னா 110, ஒரு பாயிண்ட் தள்ளினீங்கன்னா 11. அப்போ 11 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஏன்னா என்கிட்ட கேட்டிருக்கிறது அமௌண்ட்டு, எனக்கு கிடைச்சிக்கிற இன்ட்ரெஸ்ட் 6 ரூபா, ஸோ பிரின்சிபல் 5 ரூபா, மொத்தமாக ஆட் பண்ணால் 11 ரூபி. கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சா? அவ்வளோதான். ஓகேவா? எகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், கவனிங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? 2/5 அப்படிங்கிறதுக்கு 5 ரூபாய் பிரின்சிபல், 2 ரூபா இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் இந்த பக்கம் போட்டேன், ஃபார்முலா தான். இன்ட்ரெஸ்ட் இந்த பக்கம் போட்டேன், பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. ஸோ 5 இன்ட்டு 20னா 100. அப்போ இதையும் அடிச்சிடலாம். அப்போ t = 2. t கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபைண்ட் அமௌண்ட் ஆஃப்டர் t + 4 இயர்ஸ். அப்போ அதே பிரின்சிபல் 5 ரூபாய் கொண்டு வந்துட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மட்டும் 6. ஏன்னா இங்கே 2, எனக்கு கொடுத்து கேள்வி t + 4, அப்போ 6 இயர்ஸ் இன்ட்டு 20% / 100. ஓகேங்களா? இங்கேயுமே 5 2 100, 100 அடிச்சுன்னா மிச்சம் 6 மட்டும் நிற்கும். அப்போ 6 ரூபா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? என்கிட்ட கேட்டிருக்கிறது அமௌண்ட்டு. அப்போ பிரின்சிபல் 5 ரூபா, இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைச்சது 6 ரூபா, மொத்தமாக அமௌண்ட்டு 11 ரூபா. ஓகேங்களா? அமௌண்ட்டு 11 ரூபா. ஆனால் ஆப்ஷன்லாம் பாருங்களேன், வெறும் பின்னு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணா, நான் பிரின்சிபல் எவ்வளோன்னு எடுத்தேன்? 5 ரூபான்னு எடுத்தேன் இல்லையா, அதை கொண்டு போய் ஆப்ஷன் சப்மிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 2.2. அப்போ 2.2 இன்ட்டு பிரின்சிபல் அதை 5 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா 11 வரும். எனக்கு 11 தானே அமௌண்ட்டு. அப்போ ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ. இவ்வளோதான். கிளியரா? இது சரியான பி. இதை வந்து நார்மலாக அப்ரோச் பண்ணுறது. உங்களுக்கு இந்த பி வச்சு தான் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம அகவல் போட்டிருக்க மாதிரி தான், டேட்டா எக்ஸ்னு வச்சு எடுப்பாங்களா, அதே தான் அவங்க பின்னு வச்சு எடுத்துருக்காங்க. அதாவது பிரின்சிபல் பி, ஓகே, பிரின்சிபல் பி, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20 / 100, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 2/5p கிடைக்குது. அதுதான் அவங்க சொல்ல வராங்க, 2/5p கிடைக்குது. ஓகேவா? என்ன பண்ணலாம்? இதையும் அடிச்சிடலாம். ஓகேவா? இது ஒரு டைம் அடங்கும், இது 5 டைம் அடங்கும். இதையும் அடிச்சிடலாம். அதே t = 2 கிடைச்சிருச்சா? அதே t = 2. ஓகேவா? இப்போ t + 4ன்னு சொல்றீங்க, கரெக்டா? அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரின்சிபல் அதே p, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன வரும்? 2, 2 + 4 6, இது 20 / 100. ஓகேவா? என்ன வரும் பாருங்க, 120 / 100 அடிச்சிட்டிங்கன்னா 6p/5, 6p / 5. ஓகேவா? 6p / 5 உங்களுக்கு புரியுது இல்லையா? 6 2 120/100 அடிச்சிங்கன்னா, ஸோ 6 2 12 5 2 6p / 5 வரும். ஓகேங்களா? இது இன்ட்ரெஸ்ட் மட்டும். எனக்கு அமௌண்ட் கேட்டிருக்கீங்க. அமௌண்ட்னா பிரின்சிபல் பி, இது வந்து ஒரு 6p / 5, என்ன வரும்? 5p + 6p / 5, ஸோ 11p / 5. ஸோ என்ன வரும்? 11னா 2.2p. அவ்வளோதான். கரெக்டு தானே? 2 5 10, அகைன் 1 0, 2 5 10, 2.2p. அவ்வளோதான். உங்களுக்கு இப்படியும் ஆன்சர்ஸ் வரும், அப்படியும் ஆன்சர்ஸ் வரும், எப்படி வேணால் போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ a sum of rupees 5,500 is invested in 2 parts in simple interest, such that the interest of one part 6% for 4 years is equal to the interest of another part at 10% for 2 years. Find the sum invested at 6% interest. இதுக்கும் 2 வேலை போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஸோ ஒரு பார்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எக்ஸ்னா, இன்னொரு பார்ட்ல 5500 - எக்ஸ். இதுல நீங்க கிளியரா இருக்கணும். ஒரு பார்ட் எக்ஸ், இன்னொரு பார்ட் 5500 - எக்ஸ். ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸ், ஓகேங்களா, 6%, 4 வருஷம் / 100. இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் 5500 - எக்ஸ் இன்ட்டு 10% ஃபார் 2 இயர்ஸ், 10 × 2 கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல். இதுதான் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். உங்களுக்கு இந்த கொஸ்டினில் பெக்குலராக தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த டிவிஷன்ஸ் மட்டும்தான், அமௌண்ட் டிவிஷன்ஸ் மட்டும்தான். ஸோ இதையும் நம்ம அடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ அடுத்து 4 2, ஸோ 3 2 6. அடுத்து இது 2 4, இது 5 2 10. அப்போது 6x = ஸோ 55 × 5னா 5 25 5 மிச்சம் 2, 2 7, 2 0 - 5x. இந்த -5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 11x மாறும். புரியுதுல்ல?
-5x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 6 + 5 11 மாறிடும். 11x = 27500. அப்போ x = 27500 டிவைட் பை 11. ஸோ 2 11 22, மிச்சம் 5, 5 11 55, 2500. அப்போ எக்ஸ் என்ன வச்சுக்கிட்டேன், இந்த பாட்டு தான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். அதாவது 6% இன்வெஸ்ட் பண்ண இல்லையா, அதான் நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். அப்போ 2500 என்னோட ஆன்சர்ஸ். ஒருவேளை நீங்கள் 10% இன்வெஸ்ட் பண்ணுறதை கேட்டிருந்தீங்கன்னா 5500ல இருந்து இந்த 2500 மைனஸ் பண்ணிட்டு 3000ன்னு சொல்லியிருப்பேன். 3000ன்னு சொல்லியிருப்பேன். அதான் உங்களோட ஆன்சர்ஸ். கேட்டிங்களா? இது ஃபர்ஸ்ட் வே, ட்ரெடிஷ்னல் வே. ஸோ 2500 உங்களோட ஆன்சர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இது எப்படி வேற மெத்தடில் போடலாங்கிறத சொல்கிறேன். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இதே வேற மெத்தட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஒரு அமௌண்ட்டை 2ஆ பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 2 பேரோட இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னா, ஸோ 1/R1T1 = 1/R2T2. ஓகேங்களா? 1/R1னா ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் இஎஸ் அண்டு ரேஷியோ. ஓகேங்களா? ரேஷியோ. அடுத்ததுல செகண்ட் பார்ட்டு அதோட இயர். அப்போ என்ன வரும்? 1/24 1/20. இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கு. ஓகேவா? எனக்கு முழுசா வேணா கிராஸ் பண்ணிக்கலாம். 20 24. இது எப்படி பிடிக்கலாம்? 5 6. அப்போ மொத்தமாக 5 + 6 11 பார்ட் இருக்கு. 5500 11 பார்ட்டாக பிரிச்சுன்னா ஒரு பார்ட் 500. அப்போ 5 பார்ட் 2500, 6 பார்ட் 3000. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கொஸ்டின். 2 பார்ட், ஒரு அமௌண்ட் 2 பார்ட்டாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 2 பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதோட 1/R1T1 1/R2T2. ஓகேங்களா? இதோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது தலைகீழாக போட்டு அதோட நீங்கள் அந்த நம்பரை ஹோல் நம்பராக மாற்றினீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் ஸ்மார்ட்டாக இருக்குன்னா டேரெக்டாக இங்கே கூட வந்துடலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்மோட வேல்யூ, அதாவது செகண்ட் டேர்ம்னா 10 × 2, அடுத்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸோ 6 × 4 20 இப்படி பண்ணா கூட உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கும். ஒரே அமௌண்ட் டபுளாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எப்படி கூட வந்துட்டு போயிடலாம். எப்படி? செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் போட்டுங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்டாக போட்டுங்க, டேரெக்டாக வேல்யூ பண்ணுங்க. நீங்கள் இதெல்லாம் போட்டு அதை நீங்கள் ஃப்ராக்ஷன்லேருந்து ஹோல் நம்பராக மாற்றி இது கூட தேவையில்லை. 2 பார்ட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இப்படி ஒரே ஸ்டெப்பில் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2500 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியருங்களா? நெக்ஸ்ட் போலாமா? So Vikram invests some money in 3 different schemes for 4 years, 8 years and 12 years at 10%, 50% and 20% simple interest respectively. At the completion of each scheme, he gets the same interest. The ratio of his investment is. Okay. So எப்படி பண்ணலாம் அப்படின்னா, completion of each scheme he gets same interestன்றாங்க. ஓகேவா? அப்போ எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து 4 years 10%. அப்போ 40%. 40% ஏன்னு வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்கீம். செகண்ட் பர்சன்ட் என்ன பண்ணலாம்? 8 + 5 120B. கேட்டிங்களா? அடுத்து வந்து மூணாவது ஸ்கீம் வந்து 12 years 20% 240C. இது மூணுமே ஈக்குவல்ன்றீங்க. இவ்வளோதான் நீங்கள் கேட்டிருக்கீங்க கிட்ட கேள்வி. சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா. ஸோ 3 ஸ்கீமுக்கு இயர் கொடுத்துறீங்க, 3 ஸ்கீமுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துறீங்க, மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் கொடுத்துருக்கீங்க. ஈக்குவல் போட்டுருங்க, சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் ஈக்குவல்னு சொல்கிறீங்க. ஓகேவா? மூணுக்குமே கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் சேம் சொல்கிறீங்க. அப்போ எனக்கு ஏயோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஏ விட்டுருங்க, ரிமைன் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க 120 × 240. உங்களுக்கு பி வேணும்னா பியை மட்டும் விட்டுருங்க, ரிமைன் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க 40 × 240. உங்களுக்கு சி வேணும்னா சியை மட்டும் விட்டுருங்க, ரிமைன் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க 40 × 120. ஓகேவா? என்ன பண்ணலாம் இப்போ? இதை ஓர் 40 40, ஓர் 40 40, ஸோ 3 40 120. கேட்டுங்களா? என்ன கிடைக்கும்? 3 × 240, இங்கே ஒரு 240, இங்கே ஒரு 120. எகைன் இந்த 120ல் அடிக்கலாம். ஓர் 120, 2 120, இது 2. அப்போ ஆன்சர் 6:2:1. அவ்வளோதான். 6:2:1. 6:2:1. இவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஸ்கீமுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ், டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பட் கண்டிஷன் சேம் இன்ட்ரெஸ்ட். இதுதான் ப்ரொசீஜர். 40% of A = so 120% of B = 240% of C. அப்போ உங்களுக்கு ஏயோட வேல்யூ வேணும்னா ஏயை மட்டும் மறைச்சிடுங்க, ரிமைன் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க.
பி வேணா பிஎம் அடிச்சிட்டுங்க ரிமைண்டர் மல்டிப்ளை பண்ணுங்க. சி வேணா சிஎம் ரிமைண்டர் மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேஷியோஸ் கிடைச்சிடும். ரேஷியோ கேட்டால் இப்படி தான் ப்ரொசீஜர்ஸ். இதே நம்பர்ஸ் கேட்டாங்க ரேஷியோ வச்சு நம்பர்ஸை பிரிச்சுக்கலாம், நம்ம பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ கொஸ்டின் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a certain sum is invested for t years, it amounts to rupees 400 at 10% per annum. ஸோ அமௌண்ட்ஸ் டு 400 என்ன அர்த்தம்? மொத்த தொகைன்னு அர்த்தம். பிரின்சிபல் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் when invested at 4% per annum, it amounts to rupees 200. அப்போ 200க்கு என்ன அமௌண்ட்டா, இதுக்குள்ள பிரின்சிபல் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபைண்ட் த டைம் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் ரெண்டு வேல அப்ரோச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷனல் வே, என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ பிரின்சிபலை பின்னு வச்சுக்கிறேன். ஸோ இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் டி 10% டிவைட் பை 100. இது ஃபர்ஸ்ட் செட்டு ஈக்குவல்ஸ் டு 400 மைனஸ் பி. ஏன்னா கொடுத்துருக்க 400ங்கிறது மொத்த அமௌண்ட், அல்லது நான் பிரின்சிபலை கழிச்சா தான் எனக்கு வட்டி கிடைக்கும். கிளியரா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட், இங்க என்ன பண்ண போறேன்னா அதே பிரின்சிபல் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் சேம் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 4 டிவைட் பை 100 ஈக்குவல் டு இங்க 200 மைனஸ் பி. கிளியரா? ஸோ இது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் கட் பண்ணிடலாம். இங்க எனக்கு பிரின்சிபல் மட்டும் தான் வேணும். அப்போ 400 மைனஸ் பி இன்ட்டு 100 டிவைட் பை டி. கிளியர்? டிவைட் பை டி. ஓகேவா? இங்க இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைம் அடங்கும், இது 25 டைம் அடங்கும். இங்கேருந்து எனக்கு பிரின்சிபல் மட்டும் தான் வேணும். அப்போ 200 மைனஸ் பி 25 டிவைட் பை டி. ஏன்னா ரெண்டு பிரின்சிபல் நான் கம்பேர் பண்ண போறேன், அவ்வளோதான் விஷயம். அதனால தான் கொண்டு வரேன். இப்போ ரெண்டையும் நான் கம்பேர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ 400 மைனஸ் பி இன்ட்டு 100 இன்ட்டு 10 டிவைட் பை டி. இங்கே 200 மைனஸ் பி இன்ட்டு 25 டிவைட் பை டி. டி கேன்சல் பண்ணிடலாம். இது 2 டைம் அடங்கும், இது 5 டைம் அடங்கும். உள்ள மல்டிப்ளை பண்ணேன்னா 800 மைனஸ் 2பி. இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா 1000 மைனஸ் 5பி. ஓகேங்களா? 800 அங்கிட்டு போச்சுன்னா 200 மாறிடும். 5பி இந்த பக்கம் வச்சுன்னா 3பியா மாறிடும். அப்போ பி ஈக்குவல் டு 200 பை 3. பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு டி தான் வேணும். பிரின்சிபல் கொண்டு போய் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணா போதும். சரியா? எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம், இல்லை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்குன்னா 200 பை 3 ஈக்குவல் டு 400 மைனஸ் 200 பை 3 இன்ட்டு 10 டிவைட் பை டி. ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்கும்? 200 பை 3. ஸோ 4 3 12 1200. 1200 போச்சுன்னா 1000. ரைட்டுங்களா? 1000 இன்ட்டு 10 டிவைட் பை 3 இன்ட்டு டி. இதை கேன்சல் பண்ணிடலாம், இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். இது ஒரு டைம், இது 5 டைம். அப்போ டி ஈக்குவல் டு 50. அப்போ டி ஈக்குவல் டு 50. அப்போ ஆன்சர் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆன்சர் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி தான் இருக்கு, பட் இதுக்கு வேற வேயும் இருக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல் வே. ஓகே, நான் கொடுத்ததை அப்படியே நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ கான்செப்ட் கிளியராக சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னா, ரெண்டு பிரின்சிபலையும் கம்பேர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரெண்டு பிரின்சிபலையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து பிரின்சிபல் மாதிரி எடுத்துக்கிறோம், இங்கேருந்து பிரின்சிபல் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பிரின்சிபல் கிடைக்கும். பிரின்சிபல் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் டி எடுக்கிறீங்க வெளியில், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸை இப்படிலாம் பண்ணாமல் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், இவ்வளோ வேலாம் இல்லாமல். அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கோங்க நோட்டில். ஸோ எப்படி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எப்பொழுதும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது ஸோ 400 ரூபாய் மொத்த அமௌண்ட். இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா 100 ப்ளஸ் டி இன்ட்டு 10. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு அமௌண்ட்டு 400 ரூபாயா மாறுது. 10%ல 5 வருஷத்துல என்ன பண்ணுவீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அமௌண்ட்டு 400 ரூபாயா மாறுது. 10%ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%ல நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்லாம் எப்படி பண்ணுவீங்க? டைரக்டா 10% 2 வருஷம், மொத்தமா 20%. பட் இது அமௌண்ட்டு, அப்ப 120% நீங்க எடுப்பீங்க இல்லையா? அதாவது 100 பிளஸ் 20 எடுப்பீங்க. கரெக்டா? 100 இருக்கு, இந்த 20 எங்கேருந்து வந்துச்சு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும். அதான் நான் மேலே பண்ணியிருக்கேன். இதை பிரித்து போட்டிருக்கேன். 100ங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சேர்ப்பீங்க இல்லையா? இன்ட்ரெஸ்ட்ல நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்கிட்ட இல்லை, பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கிளியரா? அதனால தான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ அடுத்து இருக்கிற எப்படி எழுதலாம்? நம்ம அந்த 200 அப்படிங்கிற எப்படி எழுதலாம்? கொஸ்டின்ல 200 இருக்கு. இது எப்படி எழுதலாம்? அதே 100 பிளஸ் இங்கேயும் டி எனக்கு தெரியாது, 4% எனக்கு தெரியும். இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். இதையும் அடிச்சிடலாம். இது 2 டைம், இது 1 டைம். இப்போ கிராஸ் பண்ணனா ஸோ 100 பிளஸ் டி பிளஸ் 4 கம்ப்ளீட்லி 2 ஈக்குவல்ஸ் டு 100
ப்ளஸ் 10t வரும். கரெக்டா? இப்போ நான் இங்கே 40 கரெக்டா? இங்கே 40 மல்டிப்ளை பண்ணா 200 ப்ளஸ் 8t ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 10t. ஓகேவா? இப்போ இந்த 100 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 200 மைனஸ் 100 100 மாறிடும். கிளியரா? 10t மைனஸ் 80 2t மாறிடும். அப்போ t ஈக்குவல் டு 50. அவ்வளோதான். அப்போ t ஈக்குவல் டு 50. கிளியரா? எகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ 400ங்கிறது அமௌண்ட்டு. அப்போ 100 ப்ளஸ் t இன்ட்டு 10 எழுதலாம். 100 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், t ப்ளஸ் 20ங்கிறது t ப்ளஸ் 10ங்கிறது t இன்ட்டு 10ங்கிறது ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் ஃபேஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா? மல்டிப்ளை ஆட் பண்ணுவீங்களா? அதான் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ரேட் ஆஃப் தெரியும், நம்பர் ஆஃப் ஃபேஸ் தெரியாது. அதான் இங்கேயும் போட்டிருக்கேன். 200 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் t இன்ட்டு 4. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4. ஸோ இப்போ இதை அடிச்சிங்கன்னா அது ஒரு டைம் 2 டைம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 100 2 இன்ட்டு 4னா 80. அதான் இங்கே போட்டிருக்கோம். இங்கே 100 ப்ளஸ் 10t இருக்கு. ஸோ இந்த 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 200 மைனஸ் 100 100 10t மைனஸ் 80 2t. அப்போ t ஈக்குவல் டு 50 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். t ஈக்குவல் டு 50 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். A person invested some amount at the rate of 12% simple interest and the remaining at 10%. He received yearly on interest rupees 130. Had he interchanged the amounts invested, he would have received on interest of rupees 134. How much money did he invest at a different rate? ஒரு அமௌண்ட் 12% சிம்பிள் ரேட்லையும் ரிமைனிங் 10% சிம்பிள் ரேட் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 130 ருபீஸ் கிடைக்குது. அதையே மாற்றி ரிசீவ் பண்ணேன் அப்படின்னா, மாற்றினா 10% ஃபர்ஸ்ட்டும் 12% செகண்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 134 ருபீஸ் கிடைக்குது. அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ஆப்ஷன் வந்து போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரை. ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்கேஸ் ஆப்ஷன் வந்து போகாமல் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 12% ஆஃப் எக்ஸ் அடுத்து 10% ஆஃப் ஒய். நான் மொதல் பார்ட்டை எக்ஸ்னு வச்சு செகண்ட் பார்ட்டை ஒய்னு வச்சுக்கிறேன். மொத்தமாக கிடைக்கிற அமௌண்ட் எனக்கு 130 ரூபா. இது எப்படி எழுதலாம்? 12 டிவைட் பை 100 இன்ட்டு எக்ஸ். இதை 10 டிவைட் பை 100 ஒய் ஈக்குவல் டு 130. இப்போ நீங்கள் 1/100 வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டீங்க அப்படின்னா 12x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 130. 100 அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 12x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 13000. ஓகேவா? இவ்வளோ ஸ்டெப்லாம் வேணாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னா இங்கே வந்துருங்க டேரெக்டாக. உங்களுக்கு தெரியணும் 100 வெளியே வரப்போகுது, 100 நீங்கள் மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சால் போதும் நமக்கு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னா, ஸோ 12x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 13000. இப்போ நான் ரிவர்ஸ் பண்ண என்ன வரும்? 10 இது எக்ஸாக மாறிடும், இது ஒய்யாக மாறிடும். எனக்கு 13,420 கிடைக்கும். இவ்வளோதான். இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ஓகேங்களா? இது செகண்ட் ஈக்குவேஷன். ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இதை நான் 5ல் மல்டிப்ளை பண்ணலாம், இதை நான் 6ல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 12 5 60 10 60 வந்து ஈஸியாக கேன்சல் ஆயிரும். கரெக்டா? ஓகேவா? ஸோ இப்போ நான் 5ல் மல்டிப்ளை பண்ணேன்னா 60x ப்ளஸ் 50y ஈக்குவல் டு 6530. இதை நான் 6ல் மல்டிப்ளை பண்ணேன்னா 60x ஸோ 72y ஸோ 134 இன்ட்டு 6னா 6 4 24 4 மிச்சம் 2 3 6 18 20 0 மிச்சம் 2 ஸோ 4 6 8 8 00. ஓகேங்களா? இப்போ நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும். ஓகேவா? 50 மைனஸ் 72 22y ஈக்குவல்ஸ் டு ஸோ 80,400ல் 65,000 போகுது. கேட்டுங்களா? ஸோ 80,400ல் 65,000 போகுது. 0 0 4 5 ஸோ இங்கே 7 இருக்கும் 1 ஸோ 15400. அப்போ y ஈக்குவல் டு 15400 டிவைட் பை 22. ஸோ இது 2 11 இது 1400 ஸோ 700 ரூபா. ஒய்யோட மதிப்பு 700 ரூபா. இப்போ இந்த 7ல் கொண்டு போய் நான் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ 12x ப்ளஸ் 10 இன்ட்டு 7னா 700 அப்படின்னா 7000 ஈக்குவல் டு 13,000. அப்போ 12x ஈக்குவல் டு 13,000 மைனஸ் 7000னா 6000. அப்போ x ஈக்குவல் டு 500. அப்போ எக்ஸோட வேல்யூ 500, 10%, ஒய்யோட வேல்யூ 700. எங்கே இருக்கு? ஏன்னா ஹவு மச் மணி டிட் ஹி இன்வெஸ்ட் அட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா, ஸோ இது 500 எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 12%. கரெக்டா? 12%.
700 ஏல பண்ணி பண்ணீங்கன்னா 10%. அப்போ டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா, டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஓகேங்களா, ஸோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டேரக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். இவ்வளோதான் தேவையே கிடையாது. ஸோ 2 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறீங்க, அதை அடிச்சுட்டு எக்ஸா கண்டுபிடிங்க, ஒய்யா கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளோதான் வேலை. ஓகேங்களா, ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ கொஸ்டின் ஆஃப் வெரியே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கடைசியாக 2022 கேட்ட ஒரு ஐபிஎஸ் கொஸ்டின் தான் இது. ஓகேவா, ஸோ இதோட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.